கெட்டிமலம் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஞ்சலி கழுத்துல மகேஷ் தாலி கட்டிடுறாங்க. குடும்பத்துல அத்தனை பேரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு திருப்தியோட இருக்காங்க. அஞ்சலி சந்தோஷமா இருக்கிறத பார்த்த கவின் வெளியில வர்றாங்க. என்னடா மச்சி, உன்னோட காதலை நீ அஞ்சலி கிட்ட சொல்லவே இல்லையா? கடைசி வரைக்கும் சொல்லாமலேயே வந்துட்டியேங்கிறாங்க. ஆமாடா, நான் மட்டும்தான் காதலிச்சிருக்கேன். அவ என்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்திருக்கா. நான் அஞ்சலி கிட்ட என்னோட காதலை சொல்லி எங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற நட்பை நான் கொச்சப்படுத்த விரும்பல. சரி வாங்கடா போலான்னு அழுதுகிட்டே கவின் வெளியில வந்துடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாரும் பந்தியில சாப்பிட உட்காந்துருக்காங்க. இந்த பக்கமா வெற்றி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க குடும்பமே ஆச்சரியப்படுறாங்க. அடே அப்பா, இவனெல்லாம் எப்போ இந்த தூக்கு பசி எல்லாம் பிடிச்சி பழகுனா? சாம்பார் பக்கெட்டு எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு பாரு எப்படி பரிமாறுறான்னு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ரசிச்சு துளசியவே பார்த்துக்கிட்டு பரிமாறிக்கிட்டு சந்தோஷமா அந்த பக்கம் இந்த பக்கம் போய் வந்துட்டு இருக்காங்க. ஓடி வந்ததும் துளசி அம்மான்னு கட்டி பிடிக்கிறாங்க. இதை வெற்றி பாக்குறாரு. துளசிக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அப்ப அவங்க கல்யாணம் ஆனவங்களா அப்படின்னு வெற்றி அதிர்ச்சியோட வீட்டுக்கு சோகமா வராரு. துளசி தியாவை கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஜெகன் மோனிகா ரெண்டு பேருமே துளசியும் குழந்தையும் பாக்குறாங்க. தியா அப்படின்னு மோனிகா வரவும் குழந்தை துளசியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவளை இங்க வர சொல்லுங்கிறாங்க மோனிகா. நான் போக மாட்டேன்னு சொல்லிடுறா தியா. குழந்தை எங்க வீட்டு குழந்தைய நீ மயக்கி வச்சிருக்கேல, நாங்க கூப்பிட்டு வரமாட்டேங்கிறானா? அப்ப என்னதான் பொடி போட்டு வச்சிருக்கேன்னு தெரியல. ஆனா எங்க குழந்தைய நாங்க எப்படி கூட்டி போகணும்னு எங்களுக்கு தெரியுங்கிறாங்க மோனிகா. நீ எப்படி இந்த குழந்தைய வளர்த்துறேன்னு நான் பாக்குறேங்கிறாங்க. நானும் பாக்குறேங்கிறாங்க துளசி. என்னை அவங்க கூட விட்டுறதமா, என்னை எப்பவும் உங்க கூடயே வச்சுக்கோங்கிறாங்க தியா. என் கண்ணு, நீ என்னோட குழந்தை, நான் எப்படி அவங்க கிட்ட உன்னை விடுவேன்? நீ எப்பவும் என் கூடயே இருக்கலாம், நானும் உன்னை விட மாட்டேங்கிறாங்க துளசி. வெற்றி குடும்பத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்க ரூமுக்கு போய் சோகமா உட்காந்துருக்காங்க. நம்ம நினைச்சதெல்லாம் தப்பா போச்சு. துளசிக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு, நமக்கு தெரியாம போச்சு, நாம தப்பா நினைச்சிட்டோமேன்னு நினைக்கிறாங்க. வெற்றி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு இருந்த அவங்க அண்ணி வந்து கேட்கறாங்க, என்ன வெற்றி, கல்யாண வீட்டுல அவ்வளவு சந்தோஷமா இருந்த, இப்ப ஏன் சோகமா இருக்க, என்ன காரணம்னு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்கிறாங்க வெற்றி. என்கிட்ட நீ எதையும் மறைக்காத, இது எல்லாத்துக்கும் காரணம் துளசி தானுங்கிறாங்க. வெற்றி அவங்க அண்ணியை பாக்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் வெற்றி, நீ தீபா குடும்பத்தோட எப்பவுமே ஒட்ட மாட்டேன். ஆனா இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா விழுந்து விழுந்து அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு உபச்சரணைகள் பண்ணிட்டு இருந்த. துளசியை உனக்கு பிடிச்சதுனாலதான் அவங்க குடும்பத்து மேல இவ்வளவு ஒரு ஒட்டுதலா இருந்தேன்னு கேட்கறாங்க. அண்ணி உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சாங்கிறாங்க வெற்றி. ஆமா, நீ எப்பவும் துளசியை பார்த்துக்கிட்டே ஜொல்லு விட்டுக்கிட்டு இருந்ததும், துளசி உன்னை பாக்குறதும், நீ அவளை பாக்குறதும் நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். துளசியை எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா துளசி அந்த வீட்டு பொண்ணுங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரியுங்கிறாங்க வெற்றி. துளசியை நீ விரும்புறியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. அதனாலதான் வீட்டுல பாக்குற பொண்ணெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க வெற்றி. எனக்கு கல்யாண மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டு பொண்ணு துளசிங்கிறது தெரிய வந்துச்சுங்கிறாங்க. சரி, இப்ப ஏன் சோகமா இருக்கு, அதுக்கு காரணத்தை சொல்லுன்னு கேட்கவும், துளசிக்கு கல்யாணமான விஷயம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறங்கிற விஷயமும் எனக்கு அப்பதான் தெரியுங்கிறாங்க. கேட்டு அவங்க அண்ணி சிரிக்கிறாங்க. ஏன் நீ என்னோட சோக கதை உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கா அப்படின்னு கேட்கவும், உன்னைய நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல, துளசிக்கு இன்னும் கல்யாணமா ஆகல, அவளுக்கு ஒரு குழந்தையே இல்லைங்கிறாங்க. அண்ணி என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்கிறாங்க. நான் கூட துளசிக்கு கல்யாணம் ஆயிருக்குமோன்னு பேச்சு கொடுத்தேன். ஆனா துளசிக்கு கல்யாணமே ஆகல, எல்லா விவரமும் நேற்று மண்டபத்துல தான் எனக்கும் தெரியும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போயிடுச்சு. அந்த மாப்பிள்ளையோட குழந்தை தான் அந்த குழந்தை. சொத்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி குழந்தையே போதுன்னு இந்த துளசி தான் எடுத்து வளர்த்திட்டு இருக்கா. அப்பாடா, இன்னும் துளசிக்கு கல்யாணம் ஆகலையா, அது வரைக்கும் சந்தோஷம் நினைக்கிறாங்க வெற்றி. அப்பதான் வெற்றியோட முகத்துல ஒரு மாறுதல் தெரியுது. சிரிக்கிறாங்க. சரிடா சரி, ஆனா என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா போட்ட கண்டிஷனுக்கு துளசி செட் ஆகவே மாட்டா, உன் கல்யாணமும் நடக்க போறதில்லை. தாண்டி நடக்கணும்னு நினைச்சாலும் என்ன மாரி நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க. அஞ்சலிக்கும் மகேஷ்க்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு வெளியில வராங்க. வந்ததுமே அஞ்சலி பெரிய மனசு இல்லாம போய் ஒவ்வொருத்தரா கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. அஞ்சலி, நீ சென்னையில தானே இருக்க போற, நினைச்சா நீயும் வரலாம், நாங்களும் வர்றோம், பாத்துக்கிறோம், எதுக்கு அழுகுறீன்னு ஆறுதல் சொல்றாங்க. எங்க பொண்ணு இன்னும் சின்ன பொண்ணு, செல்லமா வாழ்ந்துட்டா, அவளுக்கு எதுவும் அவ்வளவா தெரியாது, நீங்க தான் பார்த்து எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிறாங்க சிவராமன். அஞ்சலி என்னோட ஒய்ஃப், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கிறாங்க. மாப்பிள்ளை, நீங்க நல்லா பாத்துக்குவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறாங்க சிவராமன். குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் நீங்க யாரும் வர வேண்டாம், நானே போய்க்கிறேங்கிறாங்க. இதை கேட்டதும் சிவராமன் ஒரு நிமிஷம் திடுக்குன்னு நிக்கிறாங்க. ஆமாங்க, எங்க வீட்டுல நீங்க வந்தா அவங்கள வான்னு கேட்கறக்கு அங்க யாருமே இல்லை, நாங்க தான் இருக்கோம், இன்னொரு நாள் சௌகரியமா வரலாமேங்கிறாங்க மகேஷ். பரவாயில்ல மாப்பிள்ள, அஞ்சலியை கூட்டிட்டு போங்க, நாங்க இன்னொரு நாள் சௌகரியமா வந்துக்கிறோங்கிறாங்க சிவராமன். மகேஷ் அஞ்சலியை கார்ல கூட்டிட்டு போறாங்க. பாதி தடம் போனதுமே டிரைவருக்கு பணத்தை கொடுத்து நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. டிரைவர் எதுக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னு அஞ்சலி கேட்கறாங்க. இல்ல, நம்ம ரெண்டு பேரும் புது ஜோடி, நம்ம ஏதாவது பேசிட்டு வருவோம், டிரைவர் இருக்கு, நமக்கு டிஸ்டர்பா தானே இருக்கும், அதான் நானே டிரைவிங் பண்ணிட்டு வரேங்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா போயிட்டு மகேஷ் வீட்டுக்கு வந்ததும் கார் விட்டு இறங்கி பாக்குறாங்க. அஞ்சலி இறங்கி பார்த்ததும் வீடு அப்படியே அரண்மனை மாதிரி இருக்கு. பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. அஞ்சலி வீட்டு கதவை ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்து ஓபன் பண்றாங்க. அப்படியே அப்பா, எவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க தனியாவா இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. நான் மட்டும் இல்ல, எனக்கு கூடவே செக்யூரிட்டியும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அஞ்சலி சிரிக்கிறாங்க. அஞ்சலி ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு மகேஷ் உள்ள போய் ஆரத்தட்டு கரைச்சு எடுத்துட்டு வராங்க. ஆரத்தி எடுக்கிறத வீடியோவா எடுத்து வச்சுக்கிறாங்க. வாமா, வலதுகால் எடுத்து வச்சு வான்னு கூப்பிடுறாங்க மகேஷ். அஞ்சலியும் வலதுகால் எடுத்து வச்சதும் உடனே மகேஷ் அஞ்சலியை தூக்கிக்கிட்டே போயிடுறாங்க. ஆமா, இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கறாங்க அஞ்சலி. அதுவா, முதல்ல வீட்டுக்கு வந்ததும் உனக்கு எப்படி சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்யணும்னு அத்தை கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்தேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அஞ்சலி சிரிக்கிறாங்க. இங்க கவின் வீட்டுக்கு வராங்க. சோகமா வந்துட்டு இருக்கிறத பார்த்து கவினோட அப்பா சரியான டென்ஷன் ஆகுறாங்க. ஏண்டா, காலையில இருந்து நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்கட சுத்திட்டு வர, போன் அத்தனை மட்டும் பண்ணனே, போன் எடுக்க கூட உனக்கு டைம் இல்லையான்னு கண்ணா அப்படின்னு
என்னன்னு கவினோட அப்பா கவினை திட்டி தீர்க்குறாங்க. அப்போ காலேஜில் எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு, ரெஜிஸ்டர் தானே இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு சோகமாக போகிறாங்க கவின். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கால் மூணு டாட் போட்டுன்னு கத்துறாங்க. அவன் தான் வேலை இருந்துச்சுன்னு சொல்கிறான்ல, விடுங்களேன் இன்னொரு நாள் பார்த்துக்கிட்டா போதும். கவினோட அம்மா எப்படியோ கவினுக்காக சப்போர்ட் பண்ணி சமாளிக்கிறாங்க. வெற்றி வீட்டில் வெற்றி வெளியில் வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னென்னு அன்னிக்கிட்ட லவ் சொல்லிட்டியா, எங்களுக்கு பார்ட்டி உண்டான்னு கேட்குறாங்க. காதலம் இல்லை கத்திரிக்காயும் இல்லைன்னு கோவமாக சொல்லிட்டு போகிறாங்க வெற்றி. அவ்வளோ சந்தோஷமா அண்ணன் அப்பப்போ கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ஏன் சோகமாக இருக்காங்க ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி பின்னாடியே போகிறாங்க. வெற்றி பூஜை ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. கடவுளே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம்னா நான் எப்படி பார்த்து பார்த்து உதவிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னோட லைஃப்ல மட்டும் எனக்கு விருப்பப்பட்டது நான் துளசியை மட்டும்தான். அவளை எனக்கு கிடைக்காம பண்ணிட்டியே முருகா, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நான் உள்ள போயிருக்கவே மாட்டேன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாலேன்னு நான் அந்த குடும்பத்தை வெறுத்து இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த துளசி மூலமா தான் எனக்கு அந்த குடும்பத்து மேலேயும் அக்கறையும் பற்றி ஏற்பட்டது. அவளுக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க வெற்றி. என்னன்னே உன் கண்ணுல கண்ணீரா, அன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஐயோ இது தெரியாம நாமளும் அவங்க பின்னாடி போயிட்டோமேங்கிறாங்க. ஆமாண்டா, அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை ஒன்று இருக்கு, தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க வெற்றி. ஃப்ரெண்ட்ஸ்ங்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச சிவராமன் குடும்பத்துல எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சோகமா உட்காந்துருக்காங்க. எல்லாரும் ஆளாளுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்த துளசி சொல்றாங்க, அம்மா நம்ம அஞ்சலி எங்கம்மா போயிருக்க போறா, சென்னையில தானே இருக்கா, நினைச்சா போய் பார்த்துட்டு வர, தூரம் தானே, நாம பார்க்கணும்னு நினைச்சா அவளை போய் பார்த்துட்டு வரலாம், அவளும் நம்மளை பார்க்கணும்னு நினைச்சா அவரே கூட்டிட்டு வருவார். மகேஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு அஞ்சலி கொடுத்து வச்சிருக்கணுமா, அஞ்சலியை பார்க்கணும்னு நினைச்சா நம்மளும் உடனே போய் பார்க்கலாமே, இதுக்கு எதுக்குமா அழுகிறேன்னு கேட்குறாங்க. அது கல்லுல துளசி, ஆனா இது நாள் வரைக்கும் அஞ்சலி இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் வீடே கலன்னு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு பாரு எவ்வளவு சோகமா இருக்கு, அவ இங்க இல்லையேன்னு வருத்தமா இருக்குங்கிறாங்க. உனக்கு மட்டுமா வருத்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் தான் அந்த வருத்தம் இருக்குங்கிறாங்க சிவராமன். இந்த பாரு லட்சுமி, நம்ம பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சா நாளைக்கே போய் பார்த்துட்டு வரலாம், நம்ம மாப்பிள்ளை என்ன வர வேண்டாம்னா சொல்லிடுறாரு, நீ பார்க்கணும்னா சொல்லு, நாளைக்கே போய் எல்லாரும் பார்த்துட்டு வரலாங்கிறாங்க சிவராமன். மகேஷ் வீட்டில் அஞ்சலி பெட்ல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மகேஷ் தரையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஐயோ என்னது தரையில படுத்திருக்காருன்னு பாக்குறாங்க. டக்குன்னு தூக்கம் தெரிஞ்சு மகேஷ் எழுந்திரிச்சு பாக்குறாங்க. டைம் பாக்குறாங்க, ஐயோ 20 நிமிஷம் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம ஆஃபீஸ்க்கு வேற கிளம்பணும் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு பார்த்த மகேஷ் அஞ்சலி எழுந்திரிச்சு கொண்டுக்கிறத பார்த்துட்டு, என்ன அஞ்சலி இரு நான் உனக்கு போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க. அஞ்சலி உனக்கு புது இடம் எது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது இல்லையா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நானே நம்ம 2 பேத்துக்கும் சேர்த்து காப்பி போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க மகேஷ். சரிங்கன்ட்டு போறாங்க. அஞ்சலி வந்து பார்க்கும்போது 2 கப்பில் 2 காப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க மகேஷ். குடிச்சு பாரு அஞ்சலிங்கிறாங்க. அஞ்சலியும் குடிச்சு பார்த்துட்டு, ஆஹா ரொம்ப நல்லா இருக்குங்க, வீட்டில் கூட நான் இந்த மாதிரி ஒரு காப்பியை குடிச்சதே இல்லைங்கிறாங்க அஞ்சலி. இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துக்கிட்டு இவ்வளோ பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு எப்படி தான் உங்களுக்காகவே நீங்கள் சமைச்சுக்கிறீங்களோ, ஆனால் இதே எங்கள் வீட்டில் இருந்தால் என்னால் காப்பி கூட ஒழுங்காக போட தெரியுமா, அப்படியே காப்பி போட்டாலும் அது என்னாலேயே குடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மகேஷ் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறத பார்த்து அஞ்சலியும் ரசித்து சிரிக்கிறாங்க. அஞ்சலி நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க மகேஷ். வீடெல்லாம் சுற்றி கட்டுறேன் வாங்குறாங்க. 2 பேரும் காப்பியை குடிச்சிட்டு வீடெல்லாம் சுற்றி கட்டுறாங்க மகேஷ். இது எல்லாமே உனக்கு தான், இந்த வீட்டில் நீ ஜாலியாக மகாராணி மாதிரி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நேரம் போக போக முதல் இரவனுக்கு அப்படின்னு சொல்லி பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மகேஷ். இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சலி. நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் பெரியவங்க இல்லையா அஞ்சலி. அஞ்சலி மகேஷ் சொன்னதை கேட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. மகேஷ் ரூமை ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அஞ்சலி நான் உள்ள போய் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ பால் எடுத்துட்டு வாங்குறாங்க. சரிங்கிறாங்க. அஞ்சலி மகேஷை பார்த்துக்கிட்டே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது அப்போ கற்பாம்பூச்சி ஒன்று அஞ்சலி தலை மேலே விழுந்துருது. ஐயோ கற்பாம்பூச்சின்னு கத்துறாங்க. அஞ்சலி இதுக்கு பயந்து அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி வச்சதும் கற்பாம்பூச்சியை கொண்டுறாங்க மகேஷ். கற்பாம்பூச்சின்னா உனக்கு பயமான்னு கேட்குறாங்க. ஆமாங்க எனக்கு கற்பாம்பூச்சின்னா ரொம்ப ரொம்ப பயங்கிறாங்க. அப்படின்னா என் அஞ்சலி மேலே ஏறின கற்பாம்பூச்சியை நான் சும்மா விட மாட்டேன், அஞ்சலியே பயப்பட வச்சிட்டியல, இந்த கற்பாம்பூச்சியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சுடு சுடு பாலெல்லாம் கொண்டு போய் அந்த கற்பாம்பூச்சியை போடுறாங்க. ஐயோ பாவம் விட்டுருங்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலி உன்னை பயமுறுத்தி இருக்கு, அதுவும் உன் மேலே தாண்டி இருக்கு, இதை சும்மா விடலாமா, அஞ்சலி மேலே ஏறின கற்பாம்பூச்சியை அந்த பக்கம் கூட வீச விரும்பலைன்னு சொல்லிட்டு பாலில் கற்பாம்பூச்சியை போட்டு குடிச்சிடுறாங்க மகேஷ். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அஞ்சலி அருவருப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றீங்க, என்ன பாலில் கற்பாம்பூச்சியை போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க அஞ்சலி. ஆமா அஞ்சலி, நான் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லாத வளர்ந்தவன், இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உறவுன்னு சொல்லிக்க நீ மட்டும்தான் எனக்கு இருக்க, மேலே சின்ன கீரல் துரும்பு பட்டா கூட அதை என்னால் தாங்கிக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது, ஆனால் இந்த கற்பாம்பூச்சி உன் மேலே தாண்டி இருக்கும்போது இதை நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலி ரொம்பவே மகேஷை பார்த்து பயப்படுறாங்க. மகேஷ் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து அஞ்சலி பயந்து நடுங்கி உட்காந்துருக்காங்க. வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, எனக்கு அம்மா இல்லை, அம்மா மடியில் தலை வச்சு படுக்கணும் போல இருக்கு, அதே மாதிரி இன்னைக்கு உன் மடியில் தலை வச்சு படுத்துக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. அஞ்சலி சரின்னு சம்மதிக்கிறாங்க. அஞ்சலி மடியில் தலை வச்சு அப்படியே அசந்த தூங்கிடுறாங்க மகேஷ். இருந்தாலும் மகேஷ் செய்யறது எல்லாம் பார்த்து பயந்து உட்காந்துருக்காங்க. அஞ்சலி தூக்கம் வராம தவிக்கிறாங்க. அப்பதான் அஞ்சலிக்கு சந்தேகம் வருது, இவர் நல்லவரா கெட்டவரான்னு தோணுது. அப்பா அம்மாவை பார்க்கணும் போல தோணுது அஞ்சலிக்கு. மகேஷ் எழுந்திருக்கட்டும் எழுந்திருக்கட்டும்னு காத்திருக்காங்க. எழுந்திரிச்சதும் அஞ்சலி என்ன கேட்க போறாங்கன்னு நாளை எபிசோட் பார்க்கலாம்.